வணக்கம் நண்பா நண்பி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போயா M1 மைக்கோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன அவங்க கொடுத்துருக்காங்க, இதோட நிறை குறைகள் எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எந்த மைக் எடுக்கலான்றதை டிசிஷன் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ஒரு வாரண்டி கார்டு 1 இயருக்கு உண்டான வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, ஒரு பவுச்சு அதுக்குள்ளே வச்சு மைக்கு கொடுத்துருக்காங்க. மைக் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபோம் இருக்கும். இதை நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணனால போட்டிருக்கோம், இல்லைனா ஃபோம் வந்து தனியாக தான் வந்திருக்கும். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா இது வந்து கேமராவுக்கெலாம் யூஸ் பண்ணுறது, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் கேமரா, DSLR கேமராலாம் யூஸ் பண்ணுறதுக்காக, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இது தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது தான் கண்டென்சர். இதில் நம்ம பேட்ரி டைப் தான் LR44 பேட்ரி டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி திருப்பிட்டு இங்கே பேட்ரி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் அடுத்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழ் பட்டனும், கேமராவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மேலேயும் தூக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறதுனால ஸ்மார்ட் ஃபோனுக்கு உண்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு ஃபோம் ஹெட்டும் கொடுத்துருக்காங்க மைக்குக்கு மேலே. ஸோ ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணாலும் ஃபோம் ஹெட் இங்கே போட்டாச்சு, இல்லைனா ஒரு தனி கவரில் தான் கொடுத்துருந்தாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா காலர் கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க மாட்டிட்டு பேசுகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் அந்த பாக்ஸில் இருந்தது. ஓகே, ஸோ இப்போது இந்த மைக்கை பற்றின ஃபியூச்சர்ஸும் கான்ஸும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன், DSLR கேமரா, வீடியோ ரெக்கார்டர், அப்புறம் ஆடியோ ரெக்கார்டரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் லென்த்லி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கேபிளஸும் வந்து சுருட்டி இதில் மாதிரி ஒரு வெல்க்ரோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா 6 மீட்டர் லென்த்துக்கு உண்டான கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் ஒரு கண்டென்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆடியோ குவாலிட்டி வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நல்லா குவாலிட்டியாக இருக்கிறதுக்காக இந்த கண்டென்சர் கொடுத்துருக்காங்க. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட்ரி, ஃபோம் ஹெட்டெல்லாம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் அதோட இது. அடுத்து கான்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்லேயும் விட ரெட்மி இதில் உங்களுக்கு ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகாது. நீங்கள் நார்மல் ஃபோன், அதாவது நார்மல் கேமராவில் எடுத்திங்கன்னா இதில் வந்து அந்த ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது உங்களுக்கு. இதுக்காக நீங்கள் வந்து தனியாக ஒரு ஓப்பன் கேமரான்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, அதுவும் அடுத்ததில் நான் காட்டுறேன். ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் ரெட்மி ஃபோனில் நீங்கள் வீடியோவோட ஆடியோவும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இது ஒரு குறையாக இருக்குது. ஸோ ஓப்பன் கேமரா டவுன்லோட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. அதில் போய்ட்டு ஓப்பன் கேமரான்னு டைப் பண்ணுங்கள். அதை இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். அதில் போய்ட்டு செட்டிங்ஸில் போனீங்கன்னா வீடியோ செட்டிங்ஸ், அதில் கீழே போயிட்டு இருந்தீங்கன்னா ஆடியோ சோர்ஸ்னு இருக்கும். அதில் டிஃபால்ட்டாக வந்து கேம்கார்டர் தான் செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் அதை மாற்றி எக்ஸ்டர்னல் மைக்குன்னு கொடுத்துக்கோங்க. அது கொடுத்தா மட்டும்தான் உங்களோட மைக்கில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். ஸோ நான் ஓப்பன் கேமரா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால இந்த செட்டிங்ஸ், ஸோ இது மட்டும்தான் ஒர்க் ஆகும்னு இல்லை, இதே மாதிரி இருக்கிற நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது, அதில் கூட ஒர்க் ஆகும். அதில் போய்ட்டு இதே மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ டெஸ்டிங் மாதிரி இப்போ நான் வந்து என்னோடய ஃபோன் கேமராவில் இருக்கிற இன்பில்ட் மைக் மூலிமா ஒன்றும், அப்புறம் நான் இப்போ வாங்கியிருக்கிற போயா M1 மைக் மூலியமாகவும் பேசுகிற ஆடியோ டிஃப்ரென்ஸை நீங்கள் இப்போ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃபோனில் இருக்கிற இன்பில்ட் மைக் மூலிமா பேசிக்கிட்டு இருக்கேன். இதோட ஆடியோவை டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஓகே, அடுத்து இப்போ நான் போயா M1 மைக் அதில் பேசுகிறேன். அதோட ஆடியோவோட கிளாரிட்டி பாருங்கள். ஸோ இந்த கிளாரிட்டி, அதாவது இந்த மைக் யூஸ் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த இதுலேயும் போட்டு எடிட் பண்ணுற ஆப்ஷனே தேவையில்லை, டைரெக்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு கிளாரிட்டியாகவும் இருக்கும். ஸோ யூடியூப் பிகினர்ஸ் இதோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஹை காஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, மிட் ரேஞ்சு தான். 800 கரெக்டாக அமேசானில். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நல்ல ஆடியோ கிளாரிட்டியாகவும் இருக்கும், உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. 350 400க்குலாம் கூட மைக் கிடைக்குது. பட் இதை நான் ப்ரிஃபர் பண்ணுறதுன்னா நல்ல ஆடியோ கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எதுக்கும் ஒன்ஸ் கம்பேர் வேணால் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் போய் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு, அன்பாக்சிங் டெக்னிக்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் கேட்சி டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட வர பெல் ஐக்கானையும்
கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்சி டெக் சேனல் வந்து இன்ஸ்டா, FB அண்ட் டெலகிராம்லேயும் இருக்குது. 3த்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.